இங்கே கோயிலில் வந்து எங்களுக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க. எல்லாமே இருந்துச்சு. ஒரு பெரிய சைஸ் கேக் மாதிரியே இருக்குது. இங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. மூஞ்சி கழுவணும், கை கழுவணும், கை காலெலாம் க்ளீனாக இருக்கணும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததோட ஒரு அர்த்தமாக வச்சுருக்க இடம். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த இடம்? சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே அப்படி போகலாம். ஆனால் என்ன காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். டிராக்டரில் வந்து ஆர்மிஸ் வர்றாங்க. இங்கே டிராக்டர்லாம் நல்லா ரெடி பண்ணி பேஸ்லாம் செட் பண்ணி ஸ்பீக்கர்லாம் சப்வூஃபர்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது. கோல்டன் டெம்பிளை தான் தேடுறோம் எங்கே இருக்குன்னு. நம்மளோட மிஷன் கோல்டன் டெம்பிள் 2 தான். இப்போ இங்கே ஒரு சிலை இருக்குது, செம்மழகாக இருக்குது. அதையும் கவர் பண்ணுவோம். அத்தா இவட வாரு. இதுதான் அந்த நான் சொன்ன சிலை. இங்கே பாருங்கள், இன்னும் இங்கே தள்ளு வண்டி, நடவண்டி, குதிரை வண்டிலாம் கூட இருக்குது. ஒரு பெரிய சைஸ் கேக் மாதிரியே இருக்குது. அருணிக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி தான் கேக் வெட்டணும். பியூட்டிஃபுல். நாங்கள் இருந்த ஏரியா வந்து பஞ்சாப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எப்படின்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இந்த ஏரியா. இது வந்து நான் ஆல்ரெடி சிம்லாவில் வந்து மால் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியாவில் போயிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. அதே மாதிரி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது எப்படி சொல்கிறது, கட்டமைப்புகள் மிகவும் அழகாக உள்ளன. இந்த இடம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த ஏரியா? சத்தியமாக இது நம்ம ஊர் மாதிரியே தெரியலைங்க, நம்ம இந்தியா மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததோட ஒரு அர்த்தமாக வச்சுருக்க இடம். நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. ஓகே, வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப் ஆக போதும் இந்த சைடு வீடியோ எடுக்கவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ இருட்டாயிடுச்சு. பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன தெரிகிறதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து செப்பல் நாட் அலோட். அங்கேயே வந்து நம்மள்கிட்ட ஃப்ரீயாக தான் வாங்கிக்கிறாங்க, எந்த சார்ஜும் இல்லை. இப்போ கோட்டூர்லன்னா வந்து ஒரு செப்பல் கழட்டி வைக்கிற கூட காசு தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடத்துல நினச்சா எவ்வளவோ வாங்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக வாங்கிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இதுதான் கோயில். உள்ளே எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, நான் முடிஞ்ச வரையும் எடுத்து காட்டுறேன். ஓகே, இதுதான் வெளியே அந்த கோல்டன் டெம்பிளோட வெளி சைடு, அதாவது என்ட்ரன்ஸ். சரியான காத்தடிக்குது, நிறைய செக்யூரிட்டி வேறு இருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து துண்டு வாங்குறதுக்காக போனோம். இந்த கர்ச்சீஃப் கட்டாமல் உள்ளே போக முடியாது. ஃபார் உமன்ஸுக்கு தெரியல, ஆனால் மென் கண்டிப்பாக கட்டணும். சரி, நான் உள்ளே போயிட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. நான் இங்கிட்டிருந்தே காட்டுறேன், கொஞ்சம் தெரியும். இந்த நேரம் தெரியுது பாருங்கள், அதுதான் கோல்டன் டெம்பிள். சரி, நான் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, நான் உள்ளே வந்துட்டேன். இதுதான் அதோட வியூ. செம்மழகாக இருக்குது. இங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. மூஞ்சி கழுவணும், கை கழுவணும், கை காலெலாம் க்ளீனாக இருக்கணும். எதுவுமே கொண்டாடக்கூடாது. உள்ளே கேமராவே யூஸ் பண்ணலாமான்னு தெரில. நான் வந்துட்டு சைலண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, இப்படி நின்று எடுப்போம். இதோட அழகை பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த சைடு, இது வந்து அதர் சைடு. இங்கே குளிக்கிறாங்க. செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. லைட்டாக முடி தெரிஞ்சாலும் அந்த ஃபோட்டோ எடுத்ததை அழிக்க சொல்லிடுறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது. இல்லை, இங்கே ஒரு ஃபோட்டோ, இது இந்த சைடு. எவ்வளோ இருக்கு. ஓகே, இதோட கிளம்ப போகிறேன். இதான் ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இங்கே எடுக்க முடியாது, ரொம்ப காடோட தொல்லை தாங்க முடியல. டாடா, பாய் பாய். ஓகே, இங்கே கோயிலில் வந்து எங்களுக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க. எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் கிடைக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்ப பார்க்கலாம்.
சாப்பிட்டேன். பாயாசம் வந்துருக்கியா திக்காக இருக்கியா. பட் இந்த கொண்டக்கடலை தான் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஜி ஊறுகாய். ஓகே, அடுத்து சப்பாத்தி வந்துருக்கு. நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. சாப்பிட்டதுலே பஞ்சாப்லேயே நல்ல ஃபுட்டுன்னா இந்த ஃபுட்டை சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு எல்லாமே. செம்ம திக்காக இருக்குது எல்லாமே. நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எல்லாமே இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் வருது. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க ஃபுல்லாக. நான் சாப்பிட்டுட்டு வேறு என்னென்ன வாங்கினேன்னு சொல்கிறேன். வீடியோ எடுக்க முடியலைங்க. வேறு எதுவும் வந்துச்சுன்னா வீடியோ எடுக்கிறேன். அடிப்பொலியான ஃபுட்டுங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுண்ணே. உட்காந்துருப்பேன் ஃபுல்லாக இங்கே. நல்ல டேஸ்ட்டு. ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டேன் எப்படி வாங்குறது. பாருங்க, அவர் சூப்பராக சாப்பிட்டாரு. அந்த பஞ்சாபோட ஃபுட்டு அதை சாப்பிட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். அந்த தண்ணி ஊற்றுறாங்கல்ல, அதை வந்து குடிக்க எப்படி தண்ணியா? எங்களுக்கு தண்ணியெலாம் ஊற்றுறாங்கடா. குடிக்க தண்ணி கேட்டோன்னே ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் சவுத் அப்படின்னாரு. தமிழ்நாடுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாம் எப்படி என்ன சார். அவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தா நல்லா இருந்திருக்கு. என் பக்கத்தில் லூஸ் மாதிரி ஊற்றல. எனக்கு பாயாசம் ஊற்றல, அதனால தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு. பாயாசம் ஊற்றாதனால பாயாசம் பக்கத்தில் இருந்துச்சு. நானே கேட்டேன் டேஸ்ட் அப்படியே மொத்தமா அந்த பாயாசம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த செர்லாக் அந்த மாதிரி ஒரு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்ல ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி. ஆமாம், எதையுமே வைக்கக்கூடாது, அதில் எதையுமே வேஸ்ட் ஆக்கிக்கூடாது. வேஸ்ட் ஆக்கினா சாப்பிட்ற கை கொட்டுற இடத்துல வந்து நம்ம அதை வந்து சாப்பிடணும். அந்தளவுக்கு க்ளீனாக எல்லாத்தையும் சாப்பிட்றணும். கடைசி நான் ஊறுகாய் மட்டும்தான் வச்சேன், மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. நாங்களும் ஒரு 3-4 நாளாக வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அவ்வளோ நாள் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வாங்காமலாம் இல்லை, குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ வாங்கினோம், எதுவுமே உருப்படியாக இல்லை. செம்ம சாப்பாடு, காசே இல்லை. அன்னதானத்தில் இவ்வளோ தரமான சாப்பாடு சான்ஸே இல்லை. நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. இப்போ வரோம் ஒரு ஆட்டோ ரைடு. இது மாதிரி ஒரு ஆட்டோ ரைடு ரீசெண்டாக நாங்கள் பண்ணதில்லை, அந்தளவுக்கு இருக்குது. எலக்ட்ரிக் ஆட்டோ இந்த மாதிரி ஆட்டோஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திட்டு விழுகுது. இப்போ பரவாயில்ல, டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இனிமேல் நம்ம போயிடலாம். எப்போ நம்ம வீடியோ எடுக்கையில் நடக்கிறது, ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் நடக்கும். வீடியோ எடுத்தோன்னே எல்லாமே முடிகிறது. போகணும் அப்பையில இதாகிடும். பஞ்சாப் ரோடுகளில் கடைசியாக ஒரு கிளம்பி இதோடு நம்ம கிளம்பிடுவோம் ஊரை விட்டு. இங்கே வந்து ஷூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 450-350 ஷூஸ் இருந்துச்சு. யாராச்சும் யாராச்சும் பஞ்சாப் வந்தீங்கன்னா இங்கே ஷூஸ் ட்ரை பண்ணுங்கள். அது ஸ்னீக்கர்ஸ் இது என்ன பழம்? ஏதோ ஒரு கொட்டைப்பழம் மாதிரி ஒன்று இருக்குது. நாயை பாருங்க எதில் படுத்துருக்கு. பறந்து வருது டிராஃபிக். சரி, இப்போ நாங்கள் என்ன ஆச்சுன்னா அம்ரிட்சர்லேருந்து கிளம்பிட்டோம். ரூமில் போய் சார்ஜ் போடலான்னு பார்த்தா ரூமில் டைம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, சரி பஸ்ஸில் எப்படியும் நம்ம ஸ்லீப்பர் பஸ் தானே போட்டிருக்கோம், அதில் எப்படியும் சார்ஜ் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நம்பி வந்தோம். 1.9 தான் ரேட்டிங் போட்டிருந்தாங்க. அப்போவே நான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பஸ்ஸோட லட்சணம். இன்னும் மைனஸ்னால் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் சார்ஜ் ஏறலை. அது வெறும் ஒரு சும்மா தகர டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விண்டோவில் வந்து ஒரு போர்வோடு கொடுக்கல. இதை பிடிச்சி இழுத்தா கையோடு வருது. அது எதுக்கு நான் இழுத்துக்கிட்டு மறுபடியும் சும்மா எந்திரிச்சேன், அது கையோடு வருது. கால் நீட்டி படுக்க முடியலை. கால் நீட்டுனா இடிக்குது. 2 பேருக்கு வேறு இருந்ததில் 2 பேருக்கு ஒரு இதில் 2 பேர் படுக்கிற மாதிரி இது. என் பக்கத்தில் இவன் வேறு படுத்துருக்கானா,
என்னால் காலு கூட நீட்ட முடியல. இப்படியே நாங்கள் வந்து கட்ரா போனோம். இப்போ வெளியே இருந்தெல்லாம் எங்களை அசால்ட்டாக பார்க்குறாங்க, அப்படி ஓப்பனாக கொடுத்துருக்காங்க ஓவியமாக. சரி, காலையில் போயிட்டு பார்ப்போம். சார்ஜும் இல்லை, நான் போயிட்டு எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம், ஷாமா.